My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 உடைய ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் மீண்டும் ஒரு முறை எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. இது எல்லாரும் எதிர்பார்க்காத தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனால் எம்சிசி தரப்பில் இப்படி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு போல இருக்குது. இந்த தடவை பிடிஎஃப்லாம் எதுவும் ரிலீஸ் பண்ணல, நோட்டிஃபிகேஷன் மாதிரி எதுவும் ரிலீஸ் பண்ணல. ஆனால் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்க்ராலிங்கில் இந்த ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ரிசல்ட் 11ஆம் தேதி வரதா இருந்துச்சு இல்லைங்களா, ஆகஸ்ட் 11th வரதா இருந்துச்சு. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கே ஆகஸ்ட் 11th நைட் பார்த்தீங்கன்னா 11:59 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் எனேபிள்ட் அப்படிங்கிற எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. எக்ஸ்டென்ஷன் இது நிறைய மாணவர்களுக்கு பயங்கரமான டென்ஷனை தான் உருவாக்குது. கமெண்ட் செக்ஷனில் இன்னொரு கமெண்ட்டையும் நான் பார்த்தேன். சார் நாங்கள்லாம் டாக்டர் ஆகி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம், படிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். நாங்கள் காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடியே எங்களை பேஷண்ட் ஆக்கிடுவாங்க போல இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது மேலோட்டமாக பார்க்கும்போது நகைச்சுவை உருவாக்கக்கூடிய ஒரு சிரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் கூட உள்ளான வழி என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு டெட்லைன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீட் எக்ஸாமினேஷனுக்கு ஹாலுக்கு 5 நிமிஷம் லேட்டாக போனால் கதவை போட்டக்கூடிய அதே சட்டம் நீட் எக்ஸாமினேஷன் முடித்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பிகாஸ் இஃப் there is a rule to restrict someone to enter into a exam hall, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் போக முடியாதுன்னு கதவை போட்டுற அளவுக்கு சட்டம் இருக்கணும்னு சொன்னால் கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருந்தால் ஒரு சில மாணவர்களுக்காக, சில கேண்டிடேட்ஸுக்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் எல்லாத்தையும் வெயிட் பண்ண வைக்கிறதுங்கிறது எந்த விதத்துலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது 11th வரைக்கும் போயிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக ஏன் இந்த எக்ஸ்டென்ஷன், எதனால் இந்த எக்ஸ்டென்ஷன் வர்றதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேங்க. இன்றைக்கி காலையில் சண்டே போடலாம், நீங்களாம் ஃப்ரீயாக இருப்பீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெக்கார்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த எடிட் பண்ணி இன்றைக்கி காலையில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த நியூஸை பார்த்தோம். ஸோ அதனால் அந்த வீடியோவோட சேர்த்து இதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவோட சேர்த்து நேற்றுக்கு எடுத்த அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். அதில் எதனால் இந்த எக்ஸ்டென்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் இந்த எக்ஸ்டென்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் அதில் பேசியிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் கண்டினியூஸாக இதோட சேர்ந்து பார்ப்பீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் டைப் பண்ணுங்கள். My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. ஏன் இந்த டிலேக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன, இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அடுத்த ஆண்டு நம்ம ஒருவேளை 2026ஆம் ஆண்டு கவுன்சிலிங்கில் எம்சிசியும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் சரி, இதற்கு முன்னாடி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக மருத்துவ கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது எடுக்கணும். ஸோ இந்த நீட்டில் குவாலிஃபையிங் மார்க் என்ன அப்படிங்கிறது நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டினுடைய லட்சக்கணக்கான மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் முதல் மதிப்பெண் யார் வாங்குறாங்க, கடைசியில் யார் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பார்த்து தான் அந்த குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது கேட்டகரி வைஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓபிசிக்கு இவ்வளோ மார்க்கு, ஜென்ரல் கேட்டகரிக்கு இவ்வளோ மார்க்குன்னு சொல்லி அது ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்குது. போன வருஷம் 2024 குவாலிஃபையிங் மார்க் ஒரு மாதிரி இருந்துச்சு. 2025 அதை விட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியானதுனால, மாணவர்களுடைய மார்க் கம்மியானதுனால குவாலிஃபையிங் மார்க்குமே குறைஞ்சிருக்கு. அப்போ இது ஒவ்வொரு வருஷமும் இது சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த கவுன்சிலிங்கில் நீட் எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அஃபீஷியலாக தெரிய வருது. ஆனால் எக்ஸாம் முடித்த அந்த அன்னைக்கு சாயங்காலமே மாணவர்களுக்கு அவங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வரும். கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கவுன்சிலிங் இருக்குது. ஒன்று ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், இன்னொன்று ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் எல்லா ஸ்டேட்டுடைய கவுன்சிலிங் ப்ராசஸும் இருக்குது. பொதுவாக இந்த எல்லா கவுன்சிலிங்கையும் கன்சாலிடேட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எம்சிசி. இந்த எம்சிசிக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவை அந்த கவுன்சிலிங்கை நடத்தக்கூடிய அமைப்பு இவங்க தான். இதே அமைப்பு தான் எல்லா ஸ்டேட்டும் எந்த டேட்டில் நீங்கள் நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷெடியூலையும் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா ஸ்டேட்டுமே இன்க்ளூடிங் தமிழ்நாடு உட்பட, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸுமே இப்போ எம்சிசி கொடுக்கக்கூடிய ஷெடியூலை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கவுன்சிலிங் ஷெடியூலை ஃப்ரேம் பண்ண முடியுது, ஸ்டார்ட் பண்ண முடியுது.
அப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்ச உடனே தான் தமிழ்நாடு கவுன்சிலிங் அல்லது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படிங்கிறதா நியதி. பொதுவா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் இந்த வருஷம் ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ஆர்ஐ டு இந்தியன், இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன். அதாவது நீட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து தங்களுடைய நேஷ்னாலிட்டியை இந்தியன்னும் கொடுத்துருக்கலாம் அல்லது என்ஆர்ஐனும் கொடுத்துருக்கலாம். இப்போ நீட் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாணவருடைய மதிப்பெண்களை பொறுத்து அவங்க அவங்க விரும்பின கல்லூரிகளில் ஒருவேளை அரசு ஒதுக்கீட்டு இடங்களோ அல்லது அரசு கல்லூரிகளில் இடங்களோ அல்லது நிர்வாக ஒதுக்கி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸோ கிடைக்காது போல் இருக்குது, நான் வந்து என்ஆர்ஐ கோட்டாலையும் சீட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்போவுமே எம்சிசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க. என்னென்னா, நீட் எழுதும்போது நீங்கள் இந்தியன் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, பட் இப்போ ஆஃப்டர் த நீட் ரிசல்ட்ஸ் பிஃபோர் த கவுன்சிலிங் ப்ராசஸ் கெட்ஸ் ஸ்டார்டட், அதுக்கு முன்னாடி இஃப் யூ விஷ் டு சேஞ்ச் த நேஷ்னாலிட்டி ஃப்ரம் இந்தியன் டு என்ஆர்ஐ யூ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது பொதுவாக கடந்த 2 வருஷம், லாஸ்ட் இயரை விட்டுருங்க, லாஸ்ட் இயர் வந்து ரீநீட் கேசஸ் நிறைய போயிட்டே இருந்துச்சு. ஸோ சினாரியோ ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் அதற்கு முந்தைய வருடங்கள் 2023, 22 இந்த மாதிரியான ஆண்டுகளில் நடந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் இந்த இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி சிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், சில்ட்ரன் ஆர் விடோ ஆஃப் ஆர்ம்டு பர்சன்ஸ், ஸோ இவங்களுக்கும் டெல்லி கோட்டாவில் வந்து சில பர்டிகுலர் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கும் கன்வர்ஷனுக்கு, இந்த கேட்டகரிக்குரிய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாமே பிஃபோர் த கவுன்சிலிங் ப்ராசஸ் கெட்ஸ் ஸ்டார்டட் தே வில் இனிஷியேட் திஸ் பர்டிகுலர் திங். இதையும் ஆரம்பிச்சிடுவாங்க. இது 2. மூன்றாவது இன்னொரு கேட்டகரியும் ஆரம்பிப்பாங்க. அது பிடபிள்யூடி வெரிஃபிகேஷன். அதாவது பர்சன் வித் டிசேபிலிட்டி, இப்படி டிசேபிலிட்டியோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் செக்அப், இந்த ப்ராசஸை கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இருந்தாங்க 2-3 வருடங்களுக்கு முன்பதாக. ஆனால் லாஸ்ட் இயரில், இந்த வருஷத்தில் சினாரியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்னென்னா, நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய கேசஸ், ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நிறைய கேசஸ் வந்து நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லலாம் ஃபைல் பண்ணாங்க. அதில் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரீநீட் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்டிஏலேருந்து எங்களால் நடத்த முடியாது, கொஞ்சம் மாணவர்களுக்காக இத்தனை லட்சம் மாணவர்களுடைய இதை நாங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்லாம் சொல்லி ரீநீட் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்லேயும் அதே தான் வந்துச்சு. ஹானரபிள் ஜட்ஜஸும் அதே தான் சொன்னாங்க. இப்படி ஒருவேளை ரீநீட் நடத்தினா வெகு சில மாணவர்கள் தான் இவங்களுக்கு, முக்கியமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 5 பேர் தான் கேஸ் போட்டிருக்கீங்க, 10 பேர் தான் கேஸ் போட்டிருக்கீங்க, இதுக்காக நம்ம வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடியே பண்ணிட்டாங்க நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் திரும்ப செகண்ட் அப்பீல், என்டிஏ அப்பீல் போகும்போது அதையும் இது பண்ணிட்டாங்க, நல்லிஃபை பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லை, அப்போ தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போது ஹைகோர்ட்டில் சொன்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, வெகு சில மாணவர்களுக்காக லட்சக்கணக்கான மாணவர்களை காத்திருக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் ரீநீட் நடத்த முடியாது, அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ஆர்ஐ டு இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷனில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வெகு சில மாணவர்கள் தான். 20 லட்சத்துக்கும் 24 லட்சம் 23 லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் பாதிக்கும் பாதி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதில் நிறைய பேர், லட்சக்கணக்கான மாணவர்கள் கவுன்சிலிங்க்கு போவாங்க. இந்த சிடபிள்யூ கேட்டகரி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி என்ஆர்ஐ கன்வர்ஷனில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ இந்த மாணவர்கள்லாம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வசதி படைத்தவர்கள். உண்மையை சொல்லப்போனால் வசதி படைத்தவர்களோ அல்லது அதற்கு தகுதியான அளவுக்கு பணத்தை, அதாவது என்ஆர்ஐ கோட்டாவில் சீட்டுனா, நமக்கு தமிழ்நாட்டில் என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னா 27 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. அது மற்ற செலவுகள்லாம் சேர்ந்து வரும்போது 30 லட்சம் ரூபா வந்துடும். 5 வருஷத்துக்கு சேர்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி எம்பிபிஎஸ் டிகிரி படிக்க வைக்க தயாராக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக, அப்படிப்பட்ட மாணவர்களுக்காக, சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் காத்திருக்க வைக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்குது. இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த டெட்லைனை தாண்டி யார் அனுப்பிச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணலை. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெட்லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதே லேட்டு. இது கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை செஞ்சு முடிச்சுட்டு, இவங்க தான் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ், இவங்க தான் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஓகே. இப்போ என்ஆர்ஐ கூட ஓகேங்க, பிடபிள்யூடி கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு வந்து கடைசி வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல. எப்போ வந்துச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வெரிஃபை பண்ணாங்க. நிறைய பேர்த்துக்கு நம்மளுடைய ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி அப்படின்னு போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்த மாணவர்கள் கூட
ஆனால் அந்த கவுன்சிலிங்கில் வந்து அவங்களுக்கு இடங்கள் கிடைக்காம போயிருக்கு. ஏன்னா அவங்கள ரேங்க் லிஸ்ட்லேயே அவங்கள பேர்கள் அப்படிங்கிறது வராமல் கூட போயிருக்கு. அதில் கொஞ்சம் பேர் கேஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டில் பேரை கொண்டு வர வச்சு சீட்டுங்கிறது வாங்கினாங்க. இப்போ இந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒரு ஷெட்யூல் இருந்துச்சு. இந்த ஷெட்யூலுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு டெட்லைனோ, எந்த ஒரு ஷெட்யூலும் இல்ல. ஸோ அப்போ டேட் ஒரு நாளுக்கு மேல இன்னொரு நாள்னு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு. இப்போ கடைசியா ஆல் இண்டியா கோட்டாவுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனாவது கடைசியா இருக்குமா? அல்லது மீண்டும் ஒரு எக்ஸ்டென்ஷன் வருமா? அப்படிங்கிறது தான் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு, எதிர்பார்ப்பாவும் இருக்கு. அப்போ ஒருவேளை அடுத்த வருஷம் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இத சிம்பிளிஃபை பண்ணணும், இந்த ப்ராசஸ ஈஸி பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்கள எம்சிசியும் சரி, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நடத்தக்கூடிய அத்தாரிட்டீஸும் சரி, சில விஷயங்கள ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் ஆஃப்டர் த நீட் எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனேயே எந்தெந்த மாணவர்களுக்கு எவ்வளோ மார்க் வரப்போகுதுன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும்ல. ஸோ இஃப் தே விஷ் டு கன்வெர்ட் ஃப்ரம் இந்தியன் டு என்ஆர்ஐ, அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிஃபோர் நீட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கூட என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் மாற போகிறதில்ல, மார்க்கு தான் மாறும். அவன் பாஸாக ஃபெயிலாங்கிறது அது அவனுடைய தனிப்பட்ட முடிவு. என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணட்டும். இஃப் தே ஆர் ஃபவுண்ட் எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ கேட்டகரி, லெட் தம் பி இருக்கட்டும். பாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ஆர்ஐயில் உள்ளவர், இல்லை நீட்டில் பாஸே பண்ணல அப்படின்னா லெட் தம் டேக் அனதர் இயர் ரிப்பீட் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது பிளான் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கலாம். இந்த ப்ராசஸை சீக்கிரமாக முடிச்சுட்டா பின்னாடி வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா படித்து மார்க் வாங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. ரெண்டாவது, பிடபிள்யூடி கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா தே ஆர் ஃபிசிக்கலி டிசேபிள்டுன்றதுனால தான் அங்கே கவர்மெண்ட் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம்லாம் நீங்கள் கொடுத்து ரிசர்வேஷன்லாம் கொடுத்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்றீங்க. அவங்கள அலக்கலைக்காதீங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் கொடுக்க மாட்டேன், கடைசியில் ஒரு நாள் சொல்லுவேன் நீ வா அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நம்ம மாணவர்கள் நிறைய பேர் பிடபிள்யூடி கேட்டகரியில் இந்த வருஷம் சேர்ந்த எத்தனையோ மாணவர்கள், அத்தனை மாணவர்களுக்குமே மிஸ்பா அகாடமியின் சார்பாக அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றின கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். நிறைய மாணவர்கள் நம்ம மூலமாக பிடபிள்யூடி கேட்டகரியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயரில், அதுக்கு முந்தின வருஷங்களில், இந்த வருஷம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்களோட நம்ம பழகிறதுனால, இந்த மாணவர்களோட பேசுகிறதுனால, இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அவங்க படுற கஷ்டத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிடபிள்யூடிக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம இருக்கிறது வந்து எந்த விதத்துலையும் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கும் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸில் எந்த டிலேயும் இருக்காது. அண்ட் அகைன் நீட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களையும் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டீமை போட்டு அந்த டீமை வந்து நீங்கள் கரெக்டாக அவங்க சொல்கிற இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறது ஒரு கல்வியாளராக என்னுடைய பார்வையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.